சீமான் வீட்டில் ஒட்டிய சம்மன் கிழிக்கப்பட்டது. கிழித்தவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், சீமானின் மனைவி உடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில தான் அவர் சம்மன் கிழித்திருக்கிறார். அவரை கைது செய்திருக்கிறார்கள். சீமானினுடைய மனைவி கிட்ட விளக்கம் கேட்டார்களா? நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சம்மனின் பேரில் ஆஜராகாததால் மீண்டும் அவர் நாளை காலை சரியாக 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என வலசரவாக்கம் போலீசார் நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டின் முன்பாக சற்று முன்னதாக சம்மன் ஒட்டியிருந்தனர். இந்த சம்மன் ஒட்டிய சில நிமிடங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி உத்தரவின் பேரில் அந்த சம்மனானது கிழிக்கப்பட்டது. உடனடியாக நீலாங்கரை போலீசார் இந்த சம்மன் கிழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து கேட்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டிற்கு உள்ளே சென்று அவரது மனைவியிடம் விசாரணை நடத்துவதற்காக சென்றபோது அங்கிருந்த காவலாளி போலீசாரை தடுத்து நிறுத்தி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை அடுத்துதான் போலீசார் அந்த நபரை கூட்டி அழைத்து வந்து போலீஸ் வேனில் ஏற்றும்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர் தனது கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்யும் போது போலீசாரை நோக்கி கைத்துப்பாக்கியை காட்டியதாகவும் கூறப்பட்டது. இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் நீலாங்கரை போலீசார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானது வீட்டிற்கு உள்ளே சென்று அவரது மனைவி கயல்விழியிடம் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக போலீசாரிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான மனைவி கயல்விழி வலுக்கட்டாயமாக நான் தான் அந்த சம்மனை கிழிக்க சொல்லி உத்தரவிட்டதாக அவர் தற்போது போலீசாரிடம் கூறியிருப்பதாக போலீசார் தகவல் அளித்திருக்கிறார்கள். மீண்டும் வேண்டுமானால் சம்மன் ஒட்டிக் கொள்ளுங்கள் எனவும் நடந்த சம்பவத்திற்கு நான் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்பதாகவும் போலீசாரிடம் அவர் கேட்டிருக்கிறார். இந்த தகவலை போலீசார் தற்போது நீலாங்கரை போலீசார் தற்போது நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனைவியிடம் தற்போது நீலாங்கரை போலீசார் வீட்டின் உள்ளே விசாரணை செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட புகாரில், அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை ஒருவர் அளிக்கப்பட்ட புகாரில் பாலியல் வன்கொடுமை அதேபோன்று பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது இன்னும் 12 வார காலத்திற்குள் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் வலசரவாக்கம் போலீசார் தற்போது இந்த வழக்கு குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட நடிகையிடம் நேற்று முன்தினம் பெங்களூர் சென்று அவரிடம் 6 மணி நேரம் வலசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கேள்விகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டது. அந்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் இன்று ஆஜராகவிருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாகவும் போலீசார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் அவர் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர் குழு, அதாவது நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் குழுவைச் சேர்ந்த 8 நபர்கள் இன்று போலீசார் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி அவருக்கு பதிலாக விளக்கம் அளித்திருந்தார்கள். குறிப்பாக கட்சி வலுப்படுத்துதல் பயணம் தொடர்பாக அவர் தற்போது ஒசூர் பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனால் இன்று ஆஜராகவில்லை எனவும் மீண்டும் பிரிதொரு நாளில் ஆஜராவதாகவும் அதற்கு 4 வார காலங்கள் அவகாசம் வேண்டும் எனவும் எழுத்துப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் வலசரவாக்கம் காவல் ஆய்வாளர் அதே போன்று கோயம்பேடு காவல் துணை ஆணையர் அதிவீரபாண்டியன் அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சற்று முன்னதாக வலசரவாக்கம் போலீசார் அதே போன்று நேரடியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு வருகை தந்து அவரது வீட்டில் நாளை காலை சரியாக 11 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும், அதாவது ஏற்கனவே அந்த 2011ஆம் ஆண்டு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் விசாரணை செய்வதற்காக நாளை காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனை ஒட்டி சென்றார்கள். ஒட்டி சென்ற சில நிமிடங்களிலேயே அந்த சம்மனானது கிழிக்கப்பட்டது. குறிப்பாக அமுல்ராஜ் என்ற ஊழியரால் அது கிழிக்கப்பட்டது. அப்போது அந்த அமுல்ராஜ் என்பவருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி அவர்கள் அதை கிழிக்க சொன்னார்கள். அதன் உத்தரவின் அடிப்படையில் அந்த சம்மனானது கிழிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீலாங்கரை போலீசார் சற்று முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டுக்கு வருகை தந்து எதற்காக சம்மன் கிழிக்கப்பட்டது என்பது குறித்து விசாரிப்பதற்காக வீட்டிற்குள்ளே சென்றபோது வீட்டில் இருந்த காவலாளி போலீசாரை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை போலீசார் மீண்டும் எச்சரித்து அனுப்பிய போது அந்த நபர் உள்ளே விடவில்லை. இதனால் அந்த நபரை வெளியே அழைத்து வந்து காரில் ஏற்றும் பொழுது அவர் தனது இடுப்பில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி நீட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அவர் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்மனை கிழித்த அந்த அமுல்ராஜ் என்ற ஊழியரையும் நீலாங்கரை போலீசார் தற்போது காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த
தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையினரிடம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த நபரிடம் அந்த நபர் தொடர்பான அந்த சம்பவம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனைவி வெளியே வந்து போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பதாக அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து உள்ளே சென்ற அவர் நீலாங்கரை போலீசார் வீட்டினுள் சென்று தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்மன் கிழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி இதுக்கு வலுக்கட்டாயமாக நான் தான் கிழிக்க சொன்னேன் சம்மனை என்று அவர் கூறியதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மீண்டும் வேண்டுமானால் சம்மனை ஒட்டிக் கொள்ளுங்கள், நடந்த இந்த சம்பவத்திற்கு தான் மட்டுமே காரணம் எனவும் அவர் கூறியதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த காவல் நிலையம் அழைத்துச் சென்ற காவலாளி மற்றும் அந்த சம்மனை கிழித்தறிந்த மற்றொரு ஊழியர் அமுல்ராஜ் என்பவரிடமும் அதே போன்று சீமானின் மனைவியிடமும் தற்போது நீலாங்கரை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடிகை அளித்த புகாரில் விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமான் வீட்டில் சம்மன் காவல்துறையினர் ஒட்டியிருந்தனர். அந்த சம்மன் கிழிக்கப்பட்டதிலிருந்து தற்பொழுது அந்த சம்மன் கிழித்தவரை கைது செய்யப்பட்டவர்கள் வரை விரிவாக சொன்னீர்கள். அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து தற்பொழுது அந்த சம்மனை கிழித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீமானினுடைய மனைவியின் உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த சம்மனை அவர் கிழித்திருக்கிறார். தற்பொழுது அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் யார் யாரெல்லாம் விசாரணைக்கு ஆஜராக நேரிடும், அவர் மனைவியிடம் விசாரணை நடத்த வாய்ப்புகள் இருக்கா? சற்று முன்னதாக சீமான் வீட்டிற்கு முன்பாக சுவரில் ஒட்டப்பட்ட அந்த சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீலாங்கரை போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வீட்டிற்கு உள்ளே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவியிடம் நீலாங்கரை போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று அந்த சம்மனை கிழித்த அமல்ராஜ் என்ற நபரையும் தற்போது நீலாங்கரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னதாக விசாரணைக்கு வீட்டுக்குள் சென்ற போலீசாரை தடுத்து நிறுத்திய போது அந்த உள்ளே இருந்த காவலாளி, அதாவது முன்னாள் ராணுவ வீரர் வந்து போலீசாரை தடுத்து நிறுத்தி தாக்கியதாக கூறப்பட்ட சம்பவத்தில் அவரை காவல் வாகனத்தில் ஏற்றி அவரிடம் இருந்த அந்த கைத்துப்பாக்கியையும் பறிமுதல் செய்து தற்போது அவரை நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த கைத்துப்பாக்கி வைத்திருந்த காவலாளி, அதே போன்று சம்மனை கிழித்த ஊழியர் அமுல்ராஜ் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி ஆகிய மூவரிடமும் ஒரு நேரத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவியிடம் தற்போது அவரது வீட்டில் வைத்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஏற்கனவே காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட காவலாளி மற்றும் அந்த ஊழியர் அமல்ராஜ் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து நீலாங்கரை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனைவிடம் விசாரணை நடத்தும் போது இந்த சம்மன் கிழிக்கப்பட்டதற்கு காரணம் நான் தான் என அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வலுக்கட்டாயமாக தான் கிழிக்க சொன்னேன் என்று அவர் போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். எதற்காக கிழிக்க சொன்னீர்கள், என்ன நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், ஏற்கனவே சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா அவர் ஆஜராகாததுனால மீண்டும் சம்மனை அவர் வீட்டின் கதவில் ஒட்டி இருக்கிறார்கள் காவல்துறையினர். உடனே அவர்கள் கிழித்திருக்கிறார்கள். சீமான் தரப்புல இருந்து அந்த சம்மனை கிழித்திருக்கிறார்கள். ஏன் கிழித்தார்கள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கேட்கறதுக்காக காவல்துறையினர் உள்ளே நுழைந்திருக்கும் நேரத்துல வாக்குவாதம், தள்ளுமுள்ளு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. தள்ளுமுள்ளுல ஈடுபட்டிருக்கிறவங்களை கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இந்த விவகாரம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல என்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் கடைபிடிக்கப்படும்? அதாவதுமா, சமன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர விசாரணைக்கு அழைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அழைப்பாணை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷ்ல சமன்ஸ் சொல்லுவாங்க. காவல்துறை அவங்க விசாரணைக்காக அழைக்கலாம். அத மாதிரி உள்ளது அந்த மாதிரி இந்த விசாரணை தான் இந்த அழைப்பாணை, இந்த சமன்ஸ். சில சமயம் கோர்ட்ல இருந்து கூட சமன்ஸ் வரும். அதை போலீஸ் போய் எடுத்துட்டு போய் சர்வ் பண்ணாங்க. இந்த சமன்ஸை சர்வ் பண்றதுல 3-4 வழிமுறைகள் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நேரடியா கொடுத்து இன்னொரு காப்பியில கையெழுத்து பெற்றுக்கொண்டேன்னு எழுதி வாங்கிட்டு வர்றது, அது நேரடி சார்பு. இன்னொன்னு, அவர் இல்ல, அவரோட ஒய்ஃபோ அண்ணனோ தம்பியோ மாமா மச்சான் பையன் யாரோ இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறது, அதுக்கு வாரிசு சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாரிசு மூலமா சமனை சர்வ் பண்றது. மூணாவது வந்து, அவர் இருந்துட்டு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் முகத்துக்கு நேரம் எரிஞ்சிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி அவர் வாங்க மாட்டாரு, அதனால அவருக்கு சமனை வந்து அவர் முன்னிலையில நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வீடியோவோ போட்டோவோ சாட்சிகள் மேல எடுத்து சர்வ் பண்றது மூணாவது. நாலாவது சர்வ் என்ன அப்படின்னா, யாருமே வீட்டுல இல்ல வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல அவங்க எங்க அவங்களோட சொந்த வீடு ஏதோ, அங்க வசிக்கக்கூடிய அட்ரஸ் ஏதோ, அந்த வீட்டுல வந்து அந்த சமனை ஒட்டி அதை ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்து சாட்சிகள் மேல அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. இதோட சமன் சர்வ் பண்ணக்கூடிய வேலை முடிஞ்சு போச்சு. இவங்க ஒட்டின உடனே அவங்க கிழிச்சிருக்காங்க. அது ஏன் கிழிச்சிங்கன்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஒட்டின அதை ஒட்டுங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தால அவர் வரலன்னா அடுத்தால அவருக்கு மேல என்ன நடவடிக்கை சட்டப்படி எடுக்கணுமோ
அதுல அந்த வழி நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க போய் கேட்டிருக்காங்க, கேட்டதுக்கு அங்க நாங்க தான் கிழிச்சிருக்காங்க, அது தள்ளுமுள்ளு ஆயிருக்குது. இப்ப தள்ளுமுள்ளு ஆனோடனே காவல்துறை வந்து எங்களை இதை பணி செய்ய விடாம இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டு வந்து அவங்க மேல வேறொரு வழக்கு. தேவையில்லாத வேலை அது. கூப்பிட்டுருக்காங்களா, நீங்க இஷ்டம் தான் போகலாம், போகாம கூட இருக்கலாம். போகலன்னா அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை அவங்க பண்ண போறாங்க. அதை விட்டு போட்டு தேவையில்லாம அதை கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிழிச்சிட்டா கூட அதனால தப்பு இல்லை. நம்ம சமன் சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை, சர்வ் பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. இவங்க வந்துட்டு இருக்க வேண்டியதான், இவங்க கேட்க வேண்டியது இல்லை. கேட்டதும் தப்பு இல்லை. ஆனா கேட்டதுக்காக தள்ளுமுள்ளு பண்ணக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போனது தவறு. அதுக்கு தேவையில்லாம இன்னொரு வழக்கு அவங்க வெள்ள பதிவு. சம்மனை ஏன் கிழிச்சிங்க அப்படின்னு உள்ள போய் கேட்கறதுக்காக கேட்கும் பொழுது அந்த காவலாளி கிட்ட கை துப்பாக்கி இருந்திருக்கு. அந்த மாதிரி காவலாளிகள்லாம் வந்துட்டு கை துப்பாக்கிய வச்சுக்கலாமா? அதை பத்தி என்ன? கரெக்ட். அதாவது இப்ப வந்து சமன் சர்வ் பண்றத இவங்க வந்து ஏன் கிழிச்சிங்கன்னு கேட்க வேண்டிய வேலை கிடையாது. சர்வ் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, காவலாளிகளுக்கு வந்து அங்க ஆர்ம்டு கார்டு அப்படின்னு இருக்காங்க. அவங்களே துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. மிலிட்டரியில வேலை பார்த்தவங்க, அது மாதிரி காவல்துறையில வேலை பார்த்தவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க பேர்லயே அவங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த லைசன்ஸ் வெப்பன் உள்ளவங்களை வந்து அவங்க வந்து கார்டா அப்பாயின்ட் பண்ணலாம். அப்போ சாதாரண செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து சம்பளம் கம்மியா இருக்கும். ஆர்ம்டு கார்டுனா அது மாதிரி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். அதாவது இவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு நினைச்சாங்கன்னா ஆர்ம்டு கார்டை இவங்க போட்டுக்கலாம். அது மாதிரி ஆர்ம்டு கார்டை இவங்க என்கேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அவருக்கு அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக்அப் பண்ணணும். இப்ப நிச்சயமா அவரை கூட்டு வருவாங்க, அவர் விசாரிப்பாங்க, அவருக்கு என்ன லைசன்ஸ் இருக்குதா வெப்பனுக்கு, அந்த வெப்பனுக்கு எந்த லைசன்ஸ் கொடுக்கப்படுதோ அந்த வெப்பன் தான் வச்சிருக்காரா, இல்ல வேற வெப்பன் வச்சிருக்காரா, ஏன்னா அந்த வெப்பன் நம்பர் எல்லாமே அந்த மேக் எல்லாமே இருக்கும். அதுல கை துப்பாக்கினா என்ன கை துப்பாக்கி, ரிவால்வரா இல்ல பிஸ்டலா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. சரி, இப்ப முன்னாள் ராணுவ அதிகாரி அப்படிங்கறதுனால அவர் கைத்துப்பாக்கி வச்சிருந்தாரு. அப்ப காவல்துறையினர் கேட்டா அந்த கைத்துப்பாக்கிய கொடுத்துடணுமா? அந்த நடைமுறைகள்லாம் என்ன? செக் பண்ணதுக்கு அதிகாரம் இருக்கலாமா? காவல்துறைக்கு வந்து ஒருத்தர் இருந்து, இப்போ நான் காவல்துறையில இருந்து ஓய்வு பெற்றேன், நான் ஒரு ஏற்கனவே துப்பாக்கி வந்து சர்வீஸ்ல இருக்கையில வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த வெப்பனை வந்து செக் பண்ணதுக்கும் அந்த லைசன்ஸ் செக் பண்ணதுக்கும் அந்த லோக்கல்ல இருக்க போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கு. அவங்க லைசன்ஸ் கொடுக்கறதே கமிஷனர் தான் கொடுக்குறாங்க. அவங்க எப்பனாலும் வந்து செக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் வர சமயத்திலாம் கொண்டு அந்த ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு. அப்போ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால காவல்துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜாராம்.